ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு சிலுவையில் மரித்த பின்பு கல்லறையின் வெடிப்பில் இருந்த ஒரு புதிய கல்லறையில் வைத்து யூத போர் சேவகர்களும் அங்கு காவலுக்கு வைக்கப்பட்டிருந்தனர். இயேசு தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு மரணத்தினால் கட்டுப்படுத்தக்கூட முடியவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், வேத வாக்கியம் நிறைவேறிற்று, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த அரசாங்க சட்டங்களும் அரசாங்க முத்திரையும் அவரை கல்லறையில் வைத்து அடக்கி வைக்க முடியவில்லை. இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து பாதாளத்தையும் மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசுவின் உயிர்த்தெழுந்தல் நாள், ஈஸ்டர் பண்டிகை தான் கொண்டாடுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உயிர்த்தெழுதலின் நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வரட்டும். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அவர் என்ன காரியம் சொன்னாரோ அந்த காரியத்தை அப்படியே அவர் செய்து முடித்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை தேவன் சொல்லியிருப்பார். நான் இப்படியாக செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருப்பார். ஆனால் காலதாமதமான உடனேயே நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு சொன்னதான இந்த காரியத்தை செய்யவில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். அவர் சொன்னால் அவர் அப்படியே நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை தேவன் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாரோ, காலதாமதமானாலும் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உயிர்த்தெழுதலின் நாள் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.